ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்ச் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். சிவாவும் நானும் சேர்ந்து சமையல் சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. சிவா வந்து இன்றைக்கி வந்து லோடன்ஸை வச்சு என்ன செய்ய போகிறேன், இப்பி மேகியை வச்சு பர்கர் செய்ய போகிறேன். இன்னைக்கு இந்த சேலஞ்சில் என்ன பார்க்க போறீங்கன்னா, சிவா வந்து ஹிப்பியை வச்சு இப்பி மேகி பர்கர், அவன் வந்து ஹிப்பி மேகி பர்கர் செய்ய போறான். நான் வந்து ஹிப்பியை வச்சு சாண்ட்விச் செய்ய போறேன். ஓகேவா? இதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. சிவாவும் நானும் இதுக்கப்புறம் இது மாதிரி ரிலேட்டடாக தான் சேலஞ்ச் வரும். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்னென்ன இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரெண்டு பேரும் சமையல் செஞ்சு வீடியோ பண்ணலான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த ஓகே காய்ஸ், நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் காய்கறி வெட்டிக்க போகிறேன். ஓகே, தேவையான பொருள் நான் எடுத்து வந்துடுறேன். தேவையான பொருள் வந்து நம்மளுக்கு ஒரு குடமிளகா, ஒரு 5 பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 சின்ன மினி கேரட். ஓகேவா? இதை நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். ஓகே, சவுண்ட் வந்துருச்சு. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கத்தி தாங்க சிவா. கத்தி 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 இங்கே இருக்கு. இப்போ நம்ம முதல் வேலையை என்ன பண்ண போகிறோம், ஃபேன் ஆஃப் பண்ணணும். இது ஃபேன் ஆஃப் கேட்காது. ஆஹா, அடுப்பு பற்ற வைக்கிறோம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இண்டக்ஷனில் செய்கிறோம்ல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடமிளகா வெட்டிக்கலாம். ஓகே, பேன் வந்து அங்கே மேலே விடுது. இதெல்லாம் ஜோக்கா பண்ணி கேட்பான் சிவா. ஜோக்கா, இதுக்கு பேர் ஜோக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் யூஸ். இந்த அடுப்பு எப்படி வந்து பீன்ஸு, கேரட், அதுக்கப்புறம் குடமிளகா எல்லாம் வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சிடலாம் ஸ்பீடை. இதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. நம்மளோட வேலை என்னென்னா தண்ணி கொதிச்சு வரணும். கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதை வந்து நம்ம இந்த பாருங்க மெலிசாக கட் பண்ணியிருக்கோன்னா இதை இன்னும் சின்னதாக கட் பண்ணணும். கொதிச்சு வந்தோடனே உப்பை போட்டு மேகியை மசாலாவை போட்டு வேக வச்சிட வேண்டியதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குடமிளகா, காய்கறி எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி நம்மளுக்கு கட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வேலை. கட் பண்ணிட்டா அதுக்கடுத்து எல்லாம் டப்பு டப்புன்னு வேலை முடிஞ்சிருச்சு. வேறு எதுவும் வேலை இல்லை. கட் பண்ணி மேகியை வந்து ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ரெடி பண்ணிட்டா சாண்ட்விச் ஈஸி தான். அது சாண்ட்விச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு வேலை இருக்குது. சிசர் அதெல்லாம் நம்மளுக்கிட்ட எடுத்துகிட்டு வரலப்பா. ஐயோ, போய் சிசர் எடுத்துகிட்டு வருவோம். நம்மளுக்கு வந்து அரை குடமிளகாவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 தான் செய்ய போகிறோம். ஓகேவா? 2 ஒன்றே போதும் நம்ம செய்கிறதுக்கு இப்போதைக்கு. கத்திரிக்கோள் தேடிய பிறகு அடுத்து வந்து கேரட் சின்ன சின்னதாக இது மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு. உனக்கு எதுவும் காய்கறி வெட்டுற வேலை இல்லைடா? இருக்கு. அது எனக்கு ஸ்டஃபிங் வேலை இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு செய்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் வேலை முடிச்சிடலாம் கைஸ். அவனுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம மேகி சேர்த்துக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கவர் ஆட் பண்ணுங்கள். ஒன்று, அவனுக்கு டைம் அதிகமாகும். இந்த டைமில் நம்மளுக்கு வந்து வேலை வாங்கிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து கேரட் கட் பண்ண போகிறோம் கைஸ். இதை ஆட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் அது வந்து வேலை இருக்குது, அதை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே மினி கேரட் தான், நம்ம இன்னும் மினியாக கட்ட போகிறோம். கேரட் ஸ்லைசிங் லைட்டு போட்டுடுங்க சிவா அப்படின்றீங்க. கேரட் சாப்பிங் போயிட்டுருக்கு. சாண்ட்விட்சுக்கான இது இங்கே தம்பி கொதிக்கிறாப்புல. சீக்கிரமாக கொதிக்கிட்டோம், நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள இப்போது
இந்த கரண்டி எடுத்து ஐயோ ரொட்டேட் பண்ணிப்போம். இப்பி மேக் செய்யும் போது உப்பு போடணுமா என்ன? அதில் இருக்க உப்பே போதும் தானே? அம்மா மேகி இப்பி மேகி செய்கிறப்ப உப்பு போடணும். ஏன் நீங்கள் பார்த்த வீடியோவில் உப்பு போடலையா அவங்க உப்பு போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை பிரித்து விட்டாச்சா? இதாகட்டும், வேகட்டும். நம்ம மசாலா கட் பண்ணிப்போம். ஓகே ஃபைன், இப்படி போட்டுக்கலாம் கீழே. இந்த வீடியோவை நீங்களே யாராவது வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பார்த்து ட்ரை பண்ணுறோம். எண்டிங் வரைக்கும் பாருங்க. நாளைக்கு அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உனக்கு எத்தனை மசாலா வேணும்? இது நல்லா வந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஆமாம், நல்லா வரும். நல்லாவே வரும்னு நினைக்கிறேன் நானும். ஓகே, மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேகி மசாலா. உப்பு நம்ம அந்த பர்கருக்கு ஃபேட்டி ரெடி பண்ணோம்ல, அப்போ ஆட் பண்ணுறனால இப்போ வந்து உப்பு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதனால் தெரியாது நினைக்கல, அப்படி தான். ஓகே, காய்கறி வெட்டி முடிச்சாச்சு. அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம். காய்கறி ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விட்சுக்கு. அதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுருவோம். இங்கே பர்கருக்கு மேகி ரெடி ஆகிட்டுருக்கு, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுப்பை பற்ற வச்சு மேகி வந்து தாளிக்க ரெடியாக வைப்போம். தாளிக்குன்னா அது என்னப்பா? அது தாளிக்க அது ஏதோ ஒன்று பண்ண போகிறோம். மேகி செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை ஆன் பண்ணவே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நான் சும்மாவே ஆன் பண்ண மாட்டேன். இதை ஃபஸ்ட் வந்து ஆன் பண்ணியாச்சு. லைட்டாக அதில் தண்ணி இருக்குது, லைட்டாக தண்ணி மட்டும் இதாகட்டும். நம்ம மேகி ரெடி பண்ணி வச்சாச்சு. வேக வச்சு உருளைக்கிழங்கு ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ண போகிறோம். ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் யூஸ் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து என்ன டங்கி கேட்குது, வெடி கடிக்க போதா? இல்லை கரெக்டாக தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, ஐயோ 4 ஸ்பூன் ஊற்றிப்போம். எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு ஒரு 5-6 விசில் வந்தால் போதும்னு நினச்சாங்க. இது வந்து சூடாகட்டும். ஸோ இந்த அடுப்பு கொஞ்சம் தாங்க வச்சுக்கோமா. இது டங்கி கேட்குது. ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் வேலை முடிஞ்சிடுச்சா? இனிமேட்டு ப்ராசஸிங் தானே உங்களுக்கு. திஸ் குண்டா நாட் சூட்டபிளா? எஸ். ஓ மை காட். கட். நீங்கள் இப்போ அந்த மேகி காலி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மஜாவாக இருக்கான். இப்போ உனக்கு இந்த குண்டா வேணுமா? குண்டா வேணும். இதை ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கரண்டி நீங்கள் வச்சுக்கோங்க. கரண்டி எனக்கு வேணும். சரி, நீங்கள் ஸ்மாட்ச் பண்ணுங்கள். ஓகே, நான் போய்ட்டு இதை கழுவிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே சிவா ஒரு ப்ராப்பரிங் வீடியோ காட்டுவார். இப்போது இதை வந்து ஸ்மாஷ் பண்ணுறேன். அம்மா உருளைக்கிழங்கு ஒரு 5-6 விசில் வச்சா போதுன்னாங்க. பட் ஆனால் இந்த உருளைக்கிழங்கு இன்னும் வேகாமலே இருக்குது. ஐயோ, பெரிய டாஸ்க் இருக்கு போல இது. மைக்கை கையோடு எடுத்து வந்துட்டேன். லைட்டாக விளக்குறது சவுண்டு கேட்குங்க. இதை வைத்து என்னை காமெடியாக நினைத்து விட வேண்டாம். காமெடியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு கேமரா ஆன் இருக்குது. அதில் கேமரா ஆனில் தான் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு போல். கொஞ்சம் போட்டு விடுங்க.
அடுப்பு இப்போ கழுவிட்டு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஓகேவா? எண்ணெய் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் சூடாகல. பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி அடிச்சாச்சு. ஓ மை காட். ரெடி ஆகிட்டாப்ல. கொஞ்சம் இதில் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் லைட்டாக சால்ட்டு தேவையான அளவு போட்டாச்சு. பேட்டரி ரொம்ப இதாகிடக்கூடாது. ஓகே, பேன் நல்லா ஹீட் ஆகல, இன்னும் லைட்டாக இது தண்ணி இருக்குது. ஓகே, இதுதான் இப்போ நம்ம ப்ராசஸோட பெரிய இதே. ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் சால்ட்டு போட்டு எடுத்தாச்சு. மேகி வேக வச்சு எடுத்தாச்சு. அளவாக போட்டு போய் இப்போதைக்கு பேலன்ஸ் இருந்தால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூடாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிப்போம். ஓகேவா? மஜாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெய் சூடாகட்டும். கரண்ட் எடுக்க மறந்துட்டேன். கரண்ட் எடுத்து வந்துடணும், போயிட்டு கொச்சிக்காரங்க. திறமையான அளவு. உப்பு கேட்கிது. இந்த ஆங்கிள்லே கரெக்டாக தான் தெரியுது சிவா. அந்த ஆங்கிள்லே தெரியுது. லைட்டாக நம்ம இது பண்ணுறப்போ அதானே இப்படி கொஞ்சம் காட்டின மாதிரி பண்ணோம். அதை நம்ம க்ளோஸ் அப் வச்சு எண்ணெய் சுட்டுடுச்சு. நம்ம இப்போ வந்து காய்கறி வெட்டி வச்சு தள்ளி நின்றுக்கோங்க எல்லாரும். ஓகே, இந்த அடுப்பு கிடைக்கும்ல, இந்த குண்டா கிடைக்குமா? கிடைக்கும். நமக்கு குண்டால தான் வேலை இருக்குது, அதுக்கடுத்த வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஏசி விடுதில்ல, ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகே, ஏன்னா பறக்குது, அனல் பறக்குது. மஜாவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, உங்களுக்கு தலைவன் ஃப்ரையாக வரும். இதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து இது சிவா வந்து எல்லாமே சமைச்சிருக்காப்புல. எல்லாமேலாம் இல்லை, சும்மா சாம்பார்ன்ற பேரில் வெச்சு சாம்பார் வைப்பேன். சாம்பார் வைப்பான், புளிக்குழம்பு வைப்பான், பிரியாணி செஞ்சு தெரியல எனக்கு இன்னைக்கு பார்த்ததில்ல. பிரியாணின்ற பேரில் தக்காளி சாதம் செய்வேன், தயிர் சாதம், தக்காளி சாதம் அதெல்லாம் செய்வான். ஆனால் கேட்கறது கிடைக்காது, அது தவிர்த்து வேறு கிடைக்கும். நானும் வந்து அடிக்கடி அப்பப்போ செஞ்சிருக்கேன் கொஞ்சம். ஆனால் வந்து கனவுல இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து இப்போ தான் நாங்கள் சமைக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இது நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடுவோம், வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுலாம் வந்து அதுவும் நாங்கள் கடையில் வந்து இது மாதிரி மேகி அது மாதிரிலாம், இது சாண்ட்விட்ஜு செப்பரேட்டாக வாங்குறது வேறு. இது மாதிரி நாங்கள் ஒரு இது இருக்கிற ஒரு மேகியை டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இங்கே தோன்றதை பாடி பண்ணுறோம் கிரியேட்டிவாக. ஹிப்பியில் செய்கிறோம். இப்போ இதில் சால்ட்டு பார்த்துக்கலாம், தொப்பு இல்லை, அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்கு. பர்கரோட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஏதாவது செய்கிறப்ப சொல்ல ஆன் பண்ணிடுறோம். ஓகே, இந்த இது இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டஃபிங் கூட உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நமக்கு இது பண்ணுறதுக்கு பக்கத்தில் இன்னொன்று என்ன தேவைன்னா பிரெட் கிரம்ஸ் இருக்குது. பிரெட் கிரம்ஸ் வந்து கிடைக்கல, தேடி பார்த்தேன். அதனால் பிரெட்டோட கார்னர் பீஸை எடுத்துட்டேன். ஏதோ செஞ்சுருக்காப்புல டிஃப்ரெண்ட்டாக. இந்த சேலஞ்சில் சிவா தான் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ணுவான் அப்படின்னு ஒரு இது. என்னதான் நம்ம தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாதுல்ல. நம்ம செய்கிறது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் கைஸ், ஆனால் வந்து வெறியாக இருக்கும். பாருங்கள் லாஸ்ட்டாக அவுட்புட்டை பாருங்கள். ரெண்டுமே மெஜாவாக இருக்கும் செய்கிற விதத்தில் செஞ்சோம்னா. இப்போது இதில் சில பல டூல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். இந்த டூல்ஸை இப்போ வீடியோக்குள்ளே இறக்க போகிறோம். நம்ம வந்து இந்த சேலஞ்சுக்காக நம்ம எதுவுமே வாங்கலை கைஸ். சிவா எல்லாம் வாங்கினப்ப அதில் வந்து நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு. நம்ம இதில் வந்து நம்ம என்னென்னா இந்த காய்கறி மட்டும்தான், பீன்ஸ், கேரட்டு, குடமிளகாய், அது மட்டும்தான். ஓகே, இது இதாகிடுச்சு. லைட்டாக ஆஃப் பண்ணிக்கிட்டு இது வந்து பொரிக்கிறியா? அது வந்து அந்த சாண்ட்விச்சில் வைக்கிறப்ப அப்படி தான்ப்பா இருக்கணும். தண்ணி இருக்கா பக்கத்தில்? தண்ணி கொஞ்சம் விடு. தண்ணி பாட்டில் இருக்குது. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிப்போம். எப்போ தண்ணியா? ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா மேகி வேக வைக்க போகிறோம்ல. ஐயோ, அளவில்லாமல் ஊற்றிட்டேன். சரி, நீங்கள் வந்து மேகி எக்ஸ்ட்ரா போட்டுப்பாரு, அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வாங்கியிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம். மைதா மாவு, இதெல்லாம் எவ்வளோ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே
அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தான் பொரிக்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். ஐயோ, சீசர் எடுத்துட்டு ஓகே வெட்டிக்கலாம். வெட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை இது 110 தானே இது? இதுக்கப்புறம் அதிகமாக வராதா? கம்மியாக வைக்கணுமா அதிகமாக வைக்கணுமா? அதிகமாக வைக்கணும். சூடாகணும். அவ்வளோதான். ஓகே. இப்போ இதில் ஒன்று இப்போ வந்து இது கொதி வரணும் கைஸ். கொதி வந்தோடனே நம்ம செய்கிறது 2-3 சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம வந்து 1 போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். தண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனால இப்போ 2 போட போகிறோம். 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 2 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஓகேம்மா, கேமரா ஆட்டக்கூடாது. இவன் 1 ஸ்பூன். இப்போ நம்ம வந்து மேகி போட போகிறோம். இவர் யாருன்னா மைதாவை மிக்ஸ் பண்ணி இது கூட இது ஏதோ பண்ணுறாயா. 1 2 ஓகே, வேர்க்கெலாம் செய்யுது. இப்போ இதில் இது வந்து இப்போ வந்து மேகியை மாறணும். லைட்டாக சால்ட்டு, ஏன்னா எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்குது. சால்ட்டு போட்டாச்சா, இதை அப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். டபுள் கலர் வந்துடுச்சா. இப்போ தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுங்க. தண்ணி வந்து காலி ஆகிடுச்சுப்பா. குடிச்சிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் பட்டி மட்டும் போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கு. பறக்குதுங்க. இப்படி தான் இருக்குமோ யூடியூபருக்கு? ஓய், செம்மையாக இருக்குது. இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம தான் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு எதுக்காகனா அந்த ஃபேட்டி ரெடி பண்ணிவிட்டு இதிலலாம் உள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக பிரிஞ்சிடுச்சா? இப்போ பிரிஞ்சதுக்கப்புறம் மசாலா கத்திரிக்கோள் தான் மசாலா ஆட் பண்ணுறோம். அப்போ தான் டேஸ்ட் வரும். ஓ மை காட், நான் நிறையா நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுகிறது. என்ன வேஸ்ட் பண்ணுறீங்க? ஓகே, 2 மேய்க்கு 2 இது போட்டாச்சு. நம்ம அப்படியே உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று போட்டுக்கோங்க. கண்டிப்பாக. இப்போது சுற்றினே இருக்கணும். அப்படி இருக்குதா? பாருங்கள். கோட்டிங்காக தான் இது. இந்த லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணுறோம். வேறு பேன் இருக்காம்மா? அம்மா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியல. இல்லையா? வேறு பேன் தேவைப்படுதுமா? வேறு ஒன்றும் இல்லைம்மா. எங்கே இருக்கு? கழுவணுமா? ஸ்டண்ட் பண்ணோம் போக. என்ன எவ்வளோ கைஸ்? தண்ணி அதிகமாகிடுச்சா? பயமாக இருக்குது. லைட்டாக தண்ணியை கம்மி பண்ணிக்கலாமா? நம்ம இன்னொரு பேன் கிடச்சிருக்கு. வரா என்னப்பா, நான் முடிய போகிறேன். இப்போ நீ எப்போ என்னைக்கு முடிவு பண்ணீங்க? உங்களுக்கு என்ன ஸ்டஃபிங்லாம் இருக்குது? ஸ்டஃபிங்லாம் 5 நிமிஷத்தில் முடியும். ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுற வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு இன்னும் அதை விட வேலை இருக்குது. ஃபைன், பரவாயில்ல. ஓகே, இன்னும் லைட்டாக வந்து கொஞ்சம் திக்கானா இப்படி இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஆகணும் கைஸ். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறப்ப தனித்தனியாக பிரிஞ்சு வராது. தெரிஞ்சாது என்ன பண்ணும்? அவன் தெரியுறான்னு பார்த்தேன். என்ன செய்ய போகிறா சிவா? வடை போட போகிறேன். வடை போட போறியா? அது வேணும்டா, அது தாயண்டா சிவா. அட்டை தர மாட்டேன். ஓகே, இப்போது பேன் சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஊற்றுறோம். மம்மி, வீடியோ 2 பக்கம் கேமரா இருக்குது. தப்பு தப்பாக பண்ணக்கூடாது. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஆஃப் பண்ணிப்போம் இது. ஓகேவா?
ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கண்டன்சன்சி அது என்னப்பா அது சொல்லுப்பா. கண்டென்சென்சி. அந்த இது வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். எல்லாம் வந்து பிளேட் நான் எடுத்துகிட்டு வரேன். பிக் ப்ராசஸ். வைங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சூடாயிடுச்சு பேன். இப்போ அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேட்டி லைட்டாக பொரிக்கிற அளவுக்கு இது பண்ணால் போதும். அது புளிப்பாட்ட தேவையில்ல. ஓகே கைஸ், நம்ம வந்து பேனில் மாற்றிட்டோம். சாரி, அந்த கேமரா ஆனாலும் பேனில் நம்ம மாற்றிட்டோம். இது அப்படியே பத்திரமா இப்படி ஓரமாக இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் ப்ராசஸிங் அளவுக்கு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான பொருட்கள் பவுல், 4 முட்டை, அப்புறம் வந்து பிரெட் ஸ்க்ரம்ஸ். நம்மளுக்கு இப்போ தேவையான பொருட்கள் நெக்ஸ்ட் என்ன ரெடி பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் தான். லைட்டாக பெப்பர் பொடி, இப்போ லைட்டாக சால்ட்டு. தம்பி சால்ட்டை வச்சுருக்கீங்களா சைடு? அப்படின்னா உப்பு. ஓகே, உப்பு. ஓகே, இப்போ பால் பிடிச்சிக்கலாம். இவ்வளோ பெருசு கட்டாக பால் பிடிச்சி புரியுது. பால் தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணதில் ஒரு சில இது உடையாமலே இருக்குது. அப்படி மிக்ஸ் பண்ண பார்த்து முட்டை ஏதோ பண்ணுறேயா. 2 3. இப்போ நம்மள்ட்ட 6 பர்கர் இருக்குது. அதுக்கு ஏற்ற ஃபேட்டி ரொம்ப பெருசாக பண்ணாலும் பர்கரோட வெளியே வந்துடும். 4 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நம்ம வந்து பர்கருக்கு இப்போ ஃபேட்டி ஒன்று பிடிச்சாச்சு. தம்பி துணி வச்சுருந்தீங்க துடைக்க பயப்பட வேண்டாம். எல்லாமே ஹைஜீனிக்காக தான் பண்ணுறோம். ஹைஜீனிக் அப்படின்னா ஹைஜீன் சூப்பர். இப்போ இது முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து சால்ட்டு போட போகிறோம். தேவையான அளவு போட வேண்டியதான். நம்ம இதுதான் அளவு தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபேட்டி ரெடி ஆகிடுச்சு. இதில் டிப் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வந்து அந்த தூக்கலுக்காக லைட்டாக வந்து பெப்பர் பொடி போட போகிறோம். டிப் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக இந்த பிரெட் கிரம்ஸில் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, போட்டாச்சு. காமெடியாக இது. அது பிரெட் க்ரம்ஸா? அது வந்து பிரெட் க்ரம்ஸ் காமெடியாக தான் இருக்கும். பிரெட் கிரம்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப இதுக்குள்ளேயே போட்டுப்போம். இப்போ நம்ம வந்து இதில் போட்டோம். இதை கலக்க ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடுறோம் போயிட்டு. இப்போ இதை உருட்டின ஃபேட்டியை இதுக்குள்ளே திரும்ப போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டுடலாம். வாவ், ரொம்ப எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது நம்ம குக்கிங்கில். ஏதோ கற்றுக்கின்னு பண்ணுறோம். ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை தான் கலக்க போகிறோம். நம்ம உருட்ட போகிறோம். நம்ம டிப் பண்ணிக்கோ. அதில் நான் செஞ்சு முடிச்சா மீதி இருக்கும், இருந்தால் தரோம். நம்மளது பயப்படாதீங்க, பியூர் வெஜ். நம்மளது நான்வெஜ் தான் கைஸ். இல்லை கைஸ், இதுவும் வெஜ்ஜு தானே. மை நண்பர்கள் சொன்னார்கள். அது வந்து அது கரு வந்து அது குஞ்சா உருவாகிறப்ப தான் அது வந்து சிக்கனாக மாறுமா. அது கருவாக இருக்கிறப்ப இல்லை, இது சிங்கிள் மீனிங் தான். ஓகே, அது கருவானதுக்கப்புறம் தான். அது உங்களுக்கே 10 பேருக்கு தெரியும். இது கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? அது கருவாக இருக்கிற வரைக்கும் அது சிக்கன் இல்லையா. என்னதான் பேசினாலும் ஒரு கவு, அதாவது ஒரு மாடு. ஓகே, நம்ம தம்பியை 2வது ஃபேட்டியை எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இது கலக்கி முடிச்சாச்சு. கல்யாணம் இப்போ வந்து இப்படி ஓரமாக வச்சுப்போம். அப்பா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, கடிச்சு சாப்பிட்றோம், பல்லு உடஞ்சிடும் போல். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் கைஸ்? இந்த ஸ்டாண்டர்டு. ஆமாம், ப்ரெட் வந்து ஒரு ஆமாண்டா. ஆமாம், ஓகே, கண்டினியூ. ப்ரெட் வந்து ஒரு 1 எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச மேகி. ஓகேவா? தலைவனை லைட்டாக, ஐயோ சாரி, லெஃப்ட் ஹேண்டு ஒட்டில் வைக்க இடம் அங்கே இருக்கு பாரு. ப்ரெட்டு வந்து இப்போ சூடாகும், நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அவன் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் டோஸ்ட் பண்ண பாருங்கள். நீங்கள் இருக்கா, இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடணும். கட்டுங்க பார்ப்போம். ஓகே, வச்சதுக்கப்புறம்
ஒரு இதை எடுத்து இதில் வச்சிடணும். ஒரு பர்கர் வந்து ரெடி. இவனை அப்படி தூக்கி ஓரமாக வச்சிருவோம். அவன் பர்கரா? சரி சாரி கை சாண்ட்விச். ஆமாம் செய்கிறத லைட்டாக வந்துருச்சு. சாண்ட்விச்சுக்குள்ளே தான் மேகி வைக்கிறேன்னே. சரி மேகி இல்லை இப்பி. குழப்பாதீங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஓகே இல்லை டீயை விட்றக்கூடாதுல்ல, கட்டாக. நம்ம வந்து இப்போ 2 தான் செஞ்சுருக்கோம். ப்ரெட்டு இன்னொரு இருந்தால் ஒரு 2 ப்ரெட்டு போதும். இதோ இங்கே கவர் இருக்கு. ஓகே நம்ம இன்னொரு 2 ப்ரெட் எடுத்துப்போம். ஒரு 3 சாண்ட்விச். அப்புறம் பசங்களாம் வரப்பில் பசங்களை டெஸ்ட் பண்ண வைப்போம். என்ன வரன்னு கேட்டுச்சு பார்த்தியா? ஓகே வடை வந்து ரெடியாக இருக்குப்பா. உன்னோட வடையை நீ ஒரு ஆங்கிள் எடுத்து காட்டிங்க சியா. வேண்டாம். ஓகே நம்ம இன்னொரு எதுவுமே வீணாகுது. என் ஃபுட்டெல்லாம் ஒரு இது ரவை கூட வீணாகாது. எந்த பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைக்க டவுட். நல்லா இருக்கும். உள்ளே வந்து வடை வச்சுருப்போம். இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அது வடை பர்கர் கைஸ், வடை பர்கர். ஓகே இவன் ரெடி ஆகட்டும். 3 போதிக்கு பொரிச்சுப்போம். அப்புறமா லேட்டாக வேணா பொரிச்சுப்போம் எக்ஸ்ட்ரா. நம்ம 3 ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் சிவாவுக்கு வந்து அம்மா அப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க. இது பண்ணியாச்சா அது பண்ணியாச்சான்னு நீங்களே பார்த்துங்க கைஸ். யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. டொமேட்டோ கெச்சப் இப்போ வந்து நம்மள்கிட்ட மயோனைஸ் இருக்கு. அதை பிளேட்டிங் சீஸ் இருக்கு. பிளேட்டிங் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இதுக்கு நடுவில் பன் எடுத்தாச்சு, பர்கர் பன். இவங்களாம் அப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சீசர் கொடுங்க. இதுக்குள்ளே ட்ராவுக்குள்ளே ஓகே. இப்போ நம்ம வந்து சாரி இப்போ வந்து என்ன பண்ணா, இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சக் 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 சக். இப்போ இதை எடுத்து வைக்கிறதுக்கு கரண்டி வேணும். ஆஹா செம்மையாக இருக்கும். நான் செய்கிறேன் பர்ரு. இந்த அடுப்பு ஓப்பன் பண்ணிப்போம். ஆன் பண்ணிட்டு லைட்டாக நான் ஸ்லைஸ் பண்ணி அப்படி வச்சு. ஓகே இந்த கேமரா வந்து சிவா இப்போ வந்து வடை போட்டிங்களா நீங்கள் இப்போ ஃப்ரீயாக? இப்போ வந்து சிவா வந்து லைட்டாக ஆங்கிள் லைட்டாக நான் இப்போ ஒரே டோஸ்ட் பண்ணுறது மட்டும் லைட்டாக எடுங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஆகுது போல், அடுப்பு கவனிக்கவே இல்லை. ஆமாம் இப்போ வந்து லைட்டாக ஒரு 2 ட்ராப் லைட்டாக போதுமா அம்மா சொல்லிட்டாங்க. தலைவன் லைட்டாக இப்போ வந்து இந்த எக்கில் லைட்டாக இப்படி ஒரு இது அப்படி ஒரு குலுக்கி இப்படி ஒரு குலுக்கி அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடணும். லைட்டாக வந்து இங்கே துணி இருந்தது. எங்கே அது? இங்கே பாருங்க, முட்டை போண்டா துணி இருந்தது. எங்கடா தெரியல, இங்கே தான் இருந்துச்சு. இங்கே இருக்கு. ரெடி ஆகிடுச்சு. பன்னெல்லாம் நான் மேக் பண்ணல. பன்னு சைஸ்லேயே ஃபேட்டி பார்த்தீங்களா? ஹாய் திருப்பி போடுறதெல்லாம் சொல்லணும்ல. திருப்பி போடுறத சொல்லணுமா? நான் தீஞ்சிரோன்னு பயத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானே ஏற்கனவே வடைன்னு கலாச்சி வச்சுருக்கேன். இதில் ஏன் வடையை ஏதாவது சொல்லிட்டு இருக்கட்டும். இன்னும் எடுக்கணுமா இதில் இவனோடத? அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஓகே வெயிட்டிங்கில் இருக்கட்டும். இவர் ஃபோன் இங்கே வைக்கிறேன். ஓகே கத்தி கத்தி வேணும். ஓகே ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அந்த பிளேட் எடுங்க சிவா லைட்டாக. இந்த பிளேட்டா? வேகணும் ஃபர்ஸ்ட். இன்னும் வெந்துருச்சுடா. வேடா சமைக்கிறேன் எனக்கு தெரியாதாடா. உங்கள் ஃபுட்டை நீங்கள் கரெக்டாக பாருங்கடா. உன்னை மாதிரி வடையடா செஞ்சேன். இப்போ வர வடை செம்மையாக இருக்கும். மம்மி நீங்கள் சமைக்கல? அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறீங்க? அந்த கதவு எடுத்துக்கிச்சு பாரு. கதவு மூடு. ஓகே எடுத்துக்கலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபேட்டி வந்து செகண்டில் ரெண்டாவது வந்து பர்கர் சாரி வடை, தரமான வடை ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஜிலேபி வடை ஃபேட்டினா உள்ள வைக்கிற ஸ்டஃப் தான் ஃபேட்டி. ஓகே இப்போ ரெண்டாவது போட்டிருக்கோம். செம்மையாக செய்வோம். நல்லா தான் வெந்திருக்கு. வடையெல்லாம் நல்லா சரி விடுங்க கைஸ், ஓர கலையக்கூடாது.
நம்ம பையன் தான் என்னதான் இருந்தாலும். இவன் ரெடி ஆகிட்டான். போயிடுச்சு. இப்போ பாருங்க ஃபேட்டி ரெடி ஆகிடுச்சு. பர்கரை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது நம்ம செஞ்சுட்டோம். இப்போ வந்து இதை நம்ம வெளியே எடுத்துப்போம். சீஸ்லேருந்து சீஸ் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மூணாவது ஸ்டஃபிங் என்ன அது பேர் தேவைப்படுதா? இல்லை, அது மறந்தாச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லாமலே நல்லா தான் இருக்கும். மறந்துட்டு எப்படி சமாளிக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்படிமா இது பிரியா பிரியாணி? ஏய் ஆமாம்மா. கொஞ்சம் பெரிய சீரியஸான வேலை தான் போல இது. என்ன பண்ணுற? பேப்பர் கட் பண்ணுற? என்ன இது? சீஸு. இப்போ இது கொஞ்சம் க்ளோஸ் அப் ஷாட் எடு. எனக்கு இது ஒன்றே ஒன்று இடம் சிவா. எத்தனை வேணுமோ கட் பண்ணிக்கிறா. 3 பர்கர் இல்லை, அத்தனை கட் பண்ணிக்கோ. ஒன்று கட் பண்ணுவா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சீஸுக்கு இல்லை பர்கருக்கு சீஸை கட் பண்ணி எடுக்கிறோம். இவர் நடுவில் என்ன பண்ணுறாருன்னா இந்த பேப்பர் இருக்கார், இவரை கொஞ்சம் எடுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை எடுத்துட்டு நம்ம ஒரு 3 பர்கர் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 3 சீஸ். 3 பர்கர் பண்ண போகிறீங்க? 3 சீஸ் வேணுமா? இதோ இதில் வைக்க தான் போகிறேன் நினைக்கிறேன். 1 வேணுமா? ஒன்று சும்மா தாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம. இப்போ வந்து இதில் 1ல் மட்டும் நம்ம உள்ளே வச்சு என்ன போகிறோம். எங்கள் மம்மி சமையல் போட்டியில் இறக்கிடலாம். ஆனால் எல்லா போட்டியிலும் எங்கள் அம்மாவே ஜெயிச்சிருவாங்க. தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் இவ்வளோ அளவுக்கு தான் போடுவேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் போட்டுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? ஓகே, முடிஞ்சிடுச்சு. இவன் ஒரு வாரமாக எடுத்து வச்சுப்போம், ஏன்னா இவன் ஆபத்து. கரண்ட்டுக்கு பக்கத்தில் வேண்டாம். அப்படியே எடுத்தாங்க, அப்படியே செய்கிறாங்க. முருகா முருகா. எஸ் கரெக்ட். ஓகே, அப்படியே நீங்கள் கேமரா சாப்பிட்ற மாதிரி இருக்கா பாருங்கள். பக்கமாக பாரு, உருகி வெளியே வருது பாருறா. என்ன வருது? ஓகே, முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு தேவை பேனு? வேண்டாம். நான் இந்த எண்ணெய் டப்பாவை அப்படி வரணும் வைங்க, கொச்சிக்கணும். லைட்டாக இது மட்டும் இருக்குது, லைட்டாக இது ஸ்க்ரன்ச் போட்டுருணும். நடுப்பு அப்போ ஆன் பண்ண தெரியல நம்மளுக்கு. சாப்பிட்றது ஈஸியாக இருக்காட்டிருக்கு, செய்கிறதா கஷ்டமாட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி கைஸ். மீதி லைட்டாக மீந்ததில் அதில் வந்து லைட்டாக நம்ம வந்து பொடி மாஸ்டர் பண்ண போகிறார். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதான் நம்ம இது பிளேட்டிங். தலைவனை லைட்டாக அதை எடுத்து மேலே லைட்டாக எடுத்து விட்டோன்னா எடுத்தா கலகன்னு அப்படி இருப்போம். சூடாகிட்டுருக்காங்க கைஸ். ஓகே ரெடியா? நமக்கும் ரெடி ஆகிட்டான். அவன் கிடைக்கலாமா? நாங்கள் பண்ண வீடியோவில் அவங்க வைக்கல அவங்கள.
அவனை எடுத்து போய்ட்டு ஃபஸ்ட்டு கிச்சனில் போட்டு வந்துடுறோம். ரைஸ் நம்ம சமையல் வேலையை முடிஞ்சிடுச்சு. இப்போது டொமேட்டோ கெச்சப்பை ரவை போட்டுக்கணுமா? டொமேட்டோ கெச்சப் போட்டு இப்படி இன்னும் கொஞ்சம் பத்தலை. தம் கொண்டு போட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் தான் கைஸ் வெறியாக போட்டுட்டு பாருங்க. வேலை வைக்க சொன்னாங்களே. ஓகே நம்ம வேலையை முடிஞ்சிச்சு. ஃபேட்டி வைக்கிறோம். ஃபேட்டி வச்சுட்டு சீஸ் போடுறோம். சீஸ் போடுறீங்களா? ஐயோ இது செய்கிறாப்லையே. ரொம்ப காரமாயிடும் வெங்காயம் ரொம்ப அதிகமாக வச்சோம்னா. இப்படி வச்சுப்போம் கைஸ். நம்ம பிளேட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நீ தான் நம்ம வந்து டொமேட்டோ போடுறோம். ஹெப்பி சாண்ட்விச் பிரெட் செஞ்சாச்சு, முடிஞ்சிச்சு. ஓகே இப்போ இந்த டாப் ஆங்கிள் இதில் தம்பி நம்மளது ஆறிடுச்சுன்னா லைட்டாக இதாக இருக்கும்பா. ஜஸ்ட் மினிட் நண்பர். நல்லா இருக்கும். மம்மி எங்கள் மம்மியே வருவாங்க. அப்படியே சாப்பிட்டு அப்படியே சொல்லுங்கள். அப்படியே சவுண்ட்லேயே சொல்லு. இன்னும் கொஞ்சம் வைப்போம். இருங்க ரொம்ப போடாதே இருக்கட்டும். என் சைடில் பத்தலை. அவங்க பின்னாடி நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது பாருங்க, சொல்லி கொடுத்து எப்படி ஜெயிக்கலாம் சொல்லுங்கள். அப்புறம் ஜெயிச்சுன்னா இதில் என்ன பிரயோஜனம்? தானாக பார்த்து கரெக்டாக செய்யணும். லைட்டாக சாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே அப்படியே வச்சு சாப்பிட்றியா? முடிஞ்சிச்சை. நான் இன்னும் ரெடி பண்ணுவேன். நம்ம அதுக்குள்ளே அவன் செய்யட்டும் கைஸ். அதுக்குள்ளே நம்ம செஞ்சது ரெடி இருக்குன்னு ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி வைப்போம். நமக்கு ஒரு பர்கர் ரெடி ஆகிருக்கு. இப்போதைக்கு பர்கர் ரெடி ஆகிடுச்சு. எப்படி ஆகினா இப்போது டொமேட்டோ கெச்சப்பை போட்டுப்போம். நல்லா இருக்கு. ரெண்டுத்துக்கு தேவைப்படுகிறது. அதனால இப்படி இப்படி பண்ணிப்போம். நல்லா இருக்கும். இது நானே ஃபுட்டு ரிவ்யூ சொல்லிடுறேன்னே. இது எப்படி இருக்குன்னா, இது அதான் என்ன பேர் சாண்ட்விச் தான். அதுக்குள்ளே மேகியை வச்சு ஸ்டிஃப் பண்ணி பண்ணுற அந்த ரெண்டு இதுவும் சாப்பிட்ற ஃப்ளேவரு ரெண்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஒன்றா. இவனை போட்டோம். பழைய மாதிரியே ஃபேட்டி வைக்கிறோம். இந்த மேலே இருக்க சீஸ் எடுத்து அப்படியே அப்படி கவுக்குறோம். போட்டுட்டு டொமேட்டோ வெங்காயம் டாப்பு மயோனஸ் கவர் பண்ணுறது. நான் ஒன்று சாப்பிட்டே முடிக்க போகிறேன்டா. ரெடி ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்துலேயும் ஒன்றும் இல்லை. ஈஸியான இதுதான். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து உங்கள் ஜாலியாக செய்கிறவங்க எங்களை மாதிரி இருந்தால் நீங்கள் ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் யாராவது பார்க்குற மாதிரினா உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆமாம். என்ன பார்த்தா இதா ஐஸ்கிரீம் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பர்கர். ஒரே நிமிஷங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லலை, சைஸை பார்த்து சொல்கிறேன் செஞ்சதை வச்சு. இந்த பர்கரா அப்படியே நீ சாப்பிட்டு பிளேட்டோட தரேன். நீ உள்ளே வராத, அப்படியே ஃப்ரீயாகவே சாப்பிடு. ஆட்டாதம்மா, கேமரா எடுத்து போருமா? ஓகே ஓகே இந்தாங்க, நீங்கள் வந்து இது சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு என்னோட இதை சாப்பிடுங்க. செய்யலாம். இந்த ஃபேட் எவ்வளோ இருக்கு பாரு. செய்வேன் நான். சாண்ட்விச் எனக்கு பர்கர் பிடிக்காது. மைமிங் பர்கரை பிடிக்கும், அந்த மேலே இருக்க பன்னு பிடிக்காது. வேற லெவலில் பிரெட் ஆம்லெட் போட்டிருக்காப்புல. நானே தான் சார் கேஸ் ரிவ்யூ சொன்னேன். இது தனி அது தனி.
சூப்பராக இருக்கும். உள்ள அந்த இது வச்சுருக்கான்ல அது வந்து நல்லா இருக்கு. ஓகேவா? ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ப்ரெட்டே கூட எப்பி மேகி. இன்னும் இதில் நிறையா ஸ்டெஃபிங் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து குண்டா செஞ்சுட்டான், அதை நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. டேஸ்ட் வந்து அந்த உள்ளே இருக்க இது உருளைக்கிழங்கு அதனால அது மட்டும்தான். சூப்பராக இருக்குது. அது கடிக்கிறப்பயே சேர்த்து கடிச்சிடணும். அப்போ வச்சா டேஸ்ட்டு தெரியுது. ஆரம்பிக்கும் போது என்னமோ நினச்சி ஆரம்பித்தோம், எப்படி பண்ணுவோம், காமெடியாக வருமா கடைசியில் அப்படிலாம் யோசித்தோம். பட் ஆனால் அப்படிலாம் வரல. எங்களுக்குள்ளே இவ்வளோ திறமையாக இருக்குன்றது வேணாம், எங்களை நாங்களே போகக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள். நான் பர்கர் சாப்பிட்டியா? டிஃப்ரெண்ட் எது சாப்பிடு, தர காட்டு. நீங்களே பாருங்கள், அம்மா கிட்ட சாண்ட்விச்சும் பர்கர் கொடுத்துருக்கோம். அம்மா சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஷுவா நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம அங்கே கடையில் சாப்பிட்றதோட இது நல்லா இருந்துச்சு. நானே பாதி பர்கர் சாப்பிட்டேன். எனக்கு பர்கர் பிடிக்காது. அந்த பன்னு நல்லா இருக்கு இங்கே. ஆனால் அங்கே குளிர பன்னு என்ன குளிரான்னு தெரில. நல்லா உள்ள ஸ்டஃப்பும் சூப்பராக இருக்கும். நீ சொல்லு, வின்னர் யாரு? நல்லா டிஃப்ரெண்ட்ஸா விஜய். விஜயா, அஜிதா? நல்லா டிஃப்ரெண்ட்ஸா வந்து ஹிப்பி மேகியில் வந்துட்டு ஒரு பர்கர் வந்து சாண்ட்விச். இது ஹிப்பி மேகியில் ஒரு பர்கர் வந்து ஹிப்பி மேக சாண்ட்விச். யாரு நீ இது சாண்ட்விச், இது பர்கர். இது மேகி வச்சு செஞ்சா? ஆமா, உருளைக்கிழங்குல உருளைக்கிழங்கு மேகியும் ரெண்டுமே. அப்படியா? பாரு இவ்வளோ ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஓகே வந்துட்டு சிவா வந்து டிஃப்ரெண்ட்ஸா ஒரு ஹிப்பி மேகியை வச்சு இது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்ஸா ஒரு பர்கர் செஞ்சிருந்தா நல்லாவே இருந்துச்சு. நம்ம நேச்சுரலா பர்கர் கடையில ஒரு பர்கர் சாப்பிட்டா ரெகுலர் பர்கர் தான், அதே அந்த ஃபேட்டில எக்ஸ்ட்ரா மேகி ஆட் பண்ணிருக்கோம். அந்த பர்கர் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆனா இப்ப ஏத்துறாங்கப்பா. அதான் வின்னர்னா சொல்லிரா. அரி இது வந்து ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படிதான் இருந்தது गाइस. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ட மாதிரி இருந்து. நான் கூட கேமோட வின்னர் வந்து வின்னர்ல உங்க ஓட்டு மட்டும் இப்ப சொல்லுங்க. ஓட்டு வந்து சிவாக்கு தான். சிவாக்கு ஓட்டு गाइस. இப்ப வந்து நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தான் நல்லா இருந்தது. ஆமா. ஆக்சுவலி என்னோட ஓட்டு வந்து சிவாவுக்கு தான். ஓகே, பர்கர் வந்து நல்லா இருந்துச்சு. நான் வந்து என்னது அது பேரு வடை தான் கலாச்சோம். ஆனா உள்ள நல்லா இருந்துச்சு. நான் கடையில் வந்து சாப்பிட்டப்ப கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். சும்மா பாதி பர்கர் சாப்பிட்டு ரெண்டாவது கொடுத்துருவேன். இது வந்து நான் நல்லாவே சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இந்த நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு குக்கிங் சேலஞ்ச் வீடியோவில் ஃபஸ்ட்டு வின்னர் சிவா. அடுத்த வீடியோவில் நான் ஜெயிக்க பார்க்குறேன். ஓகே, அடுத்தடுத்தது எல்லாமே குக்கிங் வீடியோஸ்லாம் வரும். நாங்க சிவா ஏதோ ஐயோ நாங்கள் திருப்புங்க ஏதோ நாங்கள் நீங்கள் செஞ்ச பர்கரே உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸாக தரோம். நன்றி நன்றி நன்றி. இந்த சேலஞ்சோட வின்னர் சிவா தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி என்ன ரிலேட்டடாக சமையல் பண்ணி சேலஞ்ச் பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.